ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பு, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது மஸ்ஜிதிலே இருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு என்பதனால் இது மஸ்ஜித் நிர்வாகமாக சேர்ந்து செய்யாவிட்டாலும் தனிநபர்களாக ஒவ்வொருவரும், பெற்றோர்களாக ஒவ்வொருவரும், வயதுக்கு வந்த ஒவ்வொருவரும், திருமணம் முடித்து பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன்மார்களும் தந்தைமார்களும், எதிர்காலத்திலே திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லோருக்கும் சிந்திப்பதற்காக சொல்கிறேன் சகோதரர்களே. ஒரு சமூகத்தை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக இந்த சமூகத்துக்கு தேவை ஆலிம்கள், உலமாக்கள், மௌலவிமார்கள், இந்த மார்க்க பிரச்சாரகர்கள், சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், பிள்ளைகளுக்கு அலிஃப் பா தா சா என்று ஓதி கொடுக்கக்கூடிய மௌலவிமார்கள், குர்ஆனை சரிப்பட ஓதி கொடுக்கக்கூடிய ஹஸரத்மார்கள், மார்க்கத்தை தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய உலமாக்கள் சமூகத்துக்கு இன்றியமையாதது சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மார்க்கத்தை ஒரு புறமாக வைத்துவிட்டு எதிர்காலத்தில் சமூகத்தை கட்டியெழுப்பது எவ்வாறு நிறைய செமினார்ஸ்கள் நடக்கிறது, நிறைய கருத்தரங்குகள் நடக்கிறது. என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்கட சமூகத்துக்கு டாக்டர்ஸ்மார் தேவை, எங்கட சமூகத்துக்கு லோயர்ஸ் தேவை, எங்கட சமூகத்துக்கு இப்படி இப்படி நிறைய குவாலிஃபிகேஷன்களை சொல்லிக்கொண்டே போவார்கள். நிறைய போஸ்டுகள் எங்களுக்கு தேவை. இது உண்மை, இதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு டீச்சர்ஸ்மார் தேவை, பிரின்சிபல்மார் நல்ல முறையில் தேவை, அதே மாதிரி டாக்டர்ஸ்மார், லோயர்ஸ்மார், நிறைய எல்லா துறையிலை சார்ந்தவர்களும் நமக்கு தேவை. ஆனால் அந்த அனைவரையும் வழிநடத்துபவர்கள் தான் ஆலிம்கள், உலமாக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, முன்பொரு காலம், நான் நினைக்கிறேன் 45-50 வருடங்களுக்கு முன்னாடி வீடுகளிலே கட்டுப்படுத்த முடியாத அப்படி ஒரு கதை சொல்லுவார்கள். யாராக கூத்து போடுவாங்களோ எப்படியாக பயமுடுத்துவார்கள், மதரசால கொண்டு போய் போட்டுருவேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலம் அது மலை ஏறி விட்டது. இன்றைக்கு தேவையுடனும், இன்று நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி அல்ல இன்றைக்கு மதரசாக்களுடைய நிலைமை. அங்கே பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு அங்கே எதை படித்து கொடுத்தால் சமூகத்துக்கு சிறப்பாக இருக்குமோ, எப்படியாப்பட்ட ஆலிம்களை, உலமாக்களை உருவாக்கி சமூகத்துக்கு அனுப்ப வேண்டுமோ என்ற அந்த அனைத்தையும் பார்த்துத்தான் இன்றைக்கு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை வழிநடத்துவதற்கு தலைமைகள் இருக்கிறார்கள், ஊர் தலைமைகள் இருக்கிறார்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். நமக்கு பிரச்சனைகள், தீர்வுகள் என்று தேவைப்படுகிற நேரத்தில் அவர்களை அணுகி நமக்கு கேட்டுக்கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஊரிலே வாழக்கூடிய உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நிஅமத் இன்னைக்கு வேற ஊர்ல உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் சில ஊர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி போகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே அவசரத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறதுக்கு, மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு ஆலிம் கிடையாது, பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு மௌலவி கிடையாது. அப்படியாப்பட்ட ஊர்களில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த ஜெனரேஷன் மாறி எதிர்காலத்தில் இன்னொரு 15-20 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு ஜெனரேஷன் உருவாகும். அந்த ஜெனரேஷனுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் யார்? அவர்களுக்கு மார்க்க தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் யார்? இதை யாரு திட்டமிடணும்? பெற்றோர்களாகி நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருக்கிறார்களா? எங்களை யாராவது ஒரு பிள்ளைய இந்த ஷரியா துறையில் படிக்க வைப்போமே, எனக்கும் பிரயோஜனப்பட்டு எங்களுடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனப்பட்ட இந்த ஊருக்கே பிரயோஜனமாகட்டுமே. ஊருக்கு என்ன சகோதரர்களே, இந்த நாட்டையும் தாண்டி இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய பரவல் இன்றைக்கு தாராளமாக காணப்படுகிறது. உலக வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாகட்டும், அது ஒரு சதக்கத்தும் ஜாரியாவாக இருக்கட்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளை மதரசாவுல படிக்க விடுங்கன்றா எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் ஒரு பின்வாங்குது, மதரசால போடுறதா. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கல்வி துனியாவுக்கும் ஆகிராவுக்குமான கல்வி. இந்த துனியாவுடைய கல்வியை மாத்திரம் படித்து தொழுகை இல்லாமல், நல்ல குணங்கள் இல்லாமல், சமூக கட்டுப்பாடு இல்லாமல் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய சிறார்களை பார்த்து யோசிங்க. சிலர் நினைக்கலாம், எங்கட பிள்ளைக்கு இப்பதானே 4 வயசு, எங்கட பிள்ளைக்கு இப்பதானே 6 வயசு, இதெல்லாம் பிறகு யோசி. அன்பார்ந்த சகோதரர், அப்படி அல்ல. இதே 4 வயது பிள்ளை இன்னொரு 10-15 வருடங்கள் தாண்டுகின்ற நேரத்தில் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு வாலிபன், மிக முக்கியமான பொறுப்பை வகிக்க போகிறார்கள். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்களே, வெறுமனே புத்தக படிப்போடு மாத்திரம், அதாவது முடக்கப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஆன்மீகம், லௌகிகம் எல்லாமே சேர்ந்து மார்க்கம் தெரிந்திருக்க வேண்டும்,
சமூகத்தில் ஒரு தலைவராக ஒருவரை நாங்கள் நியமிக்கிறோம் என்றால் எல்லா துறையிலேயும் என்று இல்லாவிட்டாலும் குறைந்தது மார்க்கத்துறை தெரிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் அந்த சமூகம் கெட்டு போய்விடும். ஒரு பேச்சுக்கு சொல்வார்கள், சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு முக்கியமோ அது போன்றதான ஒரு சமூகத்துடைய வளர்ச்சிக்கு, ஒரு சமூகத்துடைய நல்ல உருவாக்கத்திற்கு ஆலிம்கள் முக்கியம். ஆலிம்கள் இல்லை என்றால் எப்படி நீங்க உப்பில்லாத சாப்பாட்டை கொண்டு போய் குப்பையில போடுவீங்களோ, சாப்பிடாமல் முகம் சுளிப்பீர்கள், எல்லாம் கெட்டு போயிருமோ, அந்த நாளே எப்படி அப்செட் ஆகிருமோ, அது மாதிரி சகோதரர்களே. எனவே இந்த ஊருக்கு இன்னும் உலமாக்களுடைய தேவைகள் இருக்கின்றன. ஹஸ்ரத்மார்கள், ஹாஃபில்மார்கள், அல் குர்ஆனை சுமந்த உள்ளங்களுடைய தேவைகள் இருக்கின்றன என்றால் திட்டமிட்டு நாங்கள் பெற்றோர்கள் இன்றிலிருந்து முடிவெடுக்க வேண்டும் சகோதரர்களே. இதுதான் சமூக கட்டமைப்புடைய முதலாவது விஷயம்.